அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வீட்டை வருவாய்த்துறை அதிகாரிகள் அளவெடுத்து சென்றுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் வீட்டை வருவாய்த்துறை அதிகாரிகள் அளவெடுத்து சென்றுள்ளனர். கோட்டூர்புரம் பகுதியில் ஞானசேகரன் வீட்டில் சனிக்கிழமையன்று சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது ஞானசேகரனின் வீட்டை வருவாய்த்துறையினர் அளவெடுத்து சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன் வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். இந்திய அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி ஞானசேகரன், அவர் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து நீதிமன்ற காவலில் உள்ள நிலையில இந்த வழக்கினுடைய குற்றவாளியான ஞானசேகரன் வீட்டுல சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று முன்தினம் சோதனை மேற்கொண்டார்கள். அவர் பயன்படுத்திய லேப்டாப் உட்பட சில உபகரணங்களையும் மேலும் சொத்து ஆவணங்களை காவல்துறையினர், அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் எடுத்து சென்றனர். அந்த சொத்து ஆவணங்கள் தொடர்பாக ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள்ல, கொள்ளை வழக்குகள்ல தொடர்புடைய ஞானசேகரன் இதன் மூலமாக சட்டவிரோதமாக ஈட்டிய அந்த கொள்ளையில் சம்பாதித்த அந்த பணத்தை வைத்துதான் ஏற்கனவே உத்தரமேரூர் அருகே பண்ணை வீடு எல்லாம் வாங்கினார் என்றெல்லாம் முன்பே ஏற்கனவே காவல்துறை முந்தைய வழக்குகள்ல கண்டுபிடித்திருந்தனர். இதே போன்று இந்த வீடு எப்பொழுது வாங்கியது, இந்த சொத்துக்கள் எப்பொழுது வாங்கியது என்பது தொடர்பாகவும் காவல்துறையினர் இது தொடர்பான ஆவணங்களை வருவாய்த்துறையினருக்கு அனுப்பி அதை சரிபார்ப்புக்காக விசாரணையும் மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில வருவாய்த்துறை அதிகாரிகள், கிண்டி தாசில்தார் மணிமேகலை தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் ஞானசேகரன் வீட்டுல, கோட்டூரில் இருக்கக்கூடிய ஞானசேகரனுடைய வீட்டில் அந்த வீடு இருக்கக்கூடிய அந்த இடத்தை முழுவதுமாக அளந்து அதை கணக்கெடுத்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த இடம் இவர் பயன்படுத்திக்கக்கூடிய இடம் பட்டா இடம் தானா, எப்பொழுது இந்த இடத்தை வாங்கினார்கள், வீடு கட்டியதுல எதுவும் முறைகேடு இருக்கிறதா, இன்று பல்வேறு கோணங்கள்ல இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வருவாய்த்துறையினர் இது தொடர்பாக இந்த விவரங்களை சேகரித்து ஆவணங்களை வருவாய்த்துறையிடம் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை வைத்து சரிபார்க்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது.